காலையில பார்த்தீங்கன்னா, நான் பைக்ல பொறுமையா போயிட்டுருந்தேன். ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல கியர் சைக்கிள்ல போயிட்டுருந்தான். அத பார்த்தோனே எனக்கு அப்படியே மெமரீஸ் ஹிட் ஆயிடுச்சு. சரி இது ஒரு கன்டென்ட்டா அப்படியே மேக் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே சைக்கிள்னாலே ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, நான் யூகேஜி படிக்கும் போச்சுலயே எங்க அப்பாவ காலைல 6 மணிக்கெல்லாம் எழுப்பிவுட்டு சைக்கிள் கடைக்கு கூட்டு போக சொல்லிருவேன். சைக்கிள்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லலாம் வாடகைக்கு விடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு சைக்கிள் வந்து ரூ. 5 தான். அந்த சைக்கிள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நானும் எங்க அப்பாவும் செம்மையா ஊர் சுத்துவோம். எந்த அளவுக்கு ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ தூத்துக்குடி ஃபுல்லாவே ரவுண்ட் அடிச்சு சுத்துன மாரி ஃபீலா இருக்கும். எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள பின்னாடி பிடிச்சுப்பாங்க. நான் முன்னாடி ஸ்லோவா ஓட்டிட்டு இருப்பேன். அப்படியே நெறைய பேசிட்டு வச்சுட்டு ஜாலியான்னு சொல்லிட்டு நாளே செம்மையா போற மாரி இருக்கும். அது வந்து ஒரு 2 மணி நேரம் ஓட்டுவோம். அந்த 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு செம்ம ஜாலியா இருக்கும். சண்டே எப்பன்டா வரும்? காலைல 6 மணிக்கு எப்படா எந்திரிக்கலாம்? அப்பா கூட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சண்டேனாலே ஜாலியா இருக்கும். இப்பலாம் அப்படியே லைஃபே டோட்டலா மாறிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு சைக்கிள் வாங்குனது பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல தான். அதுவரைக்கும் எங்க அண்ணன் சைக்கிள்ல தான் ஓட்டிட்டு இருந்தேன். அந்த சைக்கிள பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்குனோம். பட் அந்த சைக்கிளையும் நான் பூ மார்க்கெட்ல போகும்போது பூ வாங்கும்போது தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 மாசத்துல எனக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சைக்கிளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6800 கூட ஒரு 2000 இல்ல 1500 போட்டுருந்தா நான் ஒரு கியர் சைக்கிள் வாங்கியிருப்பேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து கியர் சைக்கிள்னால ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லிட்டேன். அந்த சைக்கிளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6800 ஆனா கூட ஒரு 1500 இல்ல 2000 போட்டா கியர் சைக்கிள் வாங்கியிருப்பேன். ஆனா என் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, கியர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வச்சிருப்பாங்க. நம்ம அம்மா அப்பாக்கு எதுக்கு போட்டு காசு செலவு இழுத்து விட்டுட்டு சொல்லிட்டு நார்மல் சைக்கிளே போதும்ட்டேன். ஆனா இன்னும் வரைக்கும் கியர் சைக்கிள் மேல உள்ள கிரஷ் ஒன்றும் அடங்கல. கண்டிப்பா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கியர் சைக்கிள் வாங்கியே ஆகிறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட விஷயத்த ஒரு வாட்டியாட்டு வாங்கிடணும். இல்லை நம்ம மென்டல் பீஸ் வந்து காம் ஆகாது. ஸோ கண்டிப்பா வாங்குறோம்.